உம், அஹ், 573 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 26ஆம் அதிகாரம் 2ஆம் நாளாகவும் 26ஆம் அதிகாரம். நிறைய அதில் வாசிக்கலான ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். கர்த்தர் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 26-16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் வேசிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபகுடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாகிய 9 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறதற்கு உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கு அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தி, இது தேவனாகிய கர்த்தராலே உனக்கு நேர்மையாகிய லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபகுடத்தில் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால விடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, நாங்கள் ஒரு களிமண்ணாக நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாகவே இன்றைக்கு அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அநேக மனுஷர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய காரியத்தை எந்த மனிதனாலும் தன் சுய பலத்தினால செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆகவே நாங்கள் எப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம். அருமையான தேவனை நீர் உம்மை பாதாளம் மட்டும் தாழ்த்து நீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆகவே தேவனுக்கு முன்பாக உயர்வது தாழ்மையாக இருக்கிறது. இந்த காலையிலே இந்த வார்த்தையை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அப்பத்தை பிட்டு எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். கேட்கிற செவிகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர் விருத்த சேதனம் செய்யும்படியாக, ஒருவருக்கும் தூக்க மயக்கங்கள் வராதபடி, சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக இந்த ஊழியத்தில் இருக்க சகோதரரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய தாழ்த்தி ஆண்டவரே உடைய தாழ்த்தி உடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தரா இயேசு நாம் கேட்கிறோம். ஆமென். உட்காருவோம். நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு நேரங்கள் போதாமல் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து விட்டு நான் கடந்து செல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் எல்லாருமே வாசிச்சிருக்கிறோம். ஊசியா ராஜாவை குறித்து நாங்கள் எல்லாருமே வாசிச்சிருக்கிறோம். தீர்க்கதரிசி வேற ஒருவரால் விளையும் பாதிப்புன்றதான ஒரு செய்தியை இந்த இதில் கொடுத்துருக்கிறார். இதை எடுத்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்தையும் அதை எடுத்து அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சில விஷயங்களை அவர் செய்யறதுக்கு எப்பயுமே ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, இந்த ஊசியா ராஜாவை குறித்து நாங்க பார்க்கிற வேளையில அவரு என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி வேற குறித்து அவர் பேசுற நேரம் வேதமும் அப்படியாத்தான் சொல்லுகிறது. பாருங்க, 8ஆம் வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். அம்மோனியர் ஊசியாவுக்கு காணிக்கையில கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சாலமோனுடைய நாட்கள்ல அவன் மிகுந்த முழு உலகத்துக்கும் ஒரு சமாதானமான ராஜாவா இருந்தான். அவனுடைய ஞானத்தை கேட்கவும் அவன் நடத்தின வழிமுறைகளை பார்க்க உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது. அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், அவனுக்கு அடுத்தபடியாக இந்த ஊசியா ராஜா தான். அவன் அவ்வளவு ஒரு பெரிதான ஒரு சாமர்த்தியமான ஒரு ராஜாவாக இருந்தார். பாருங்க, ஊசியா செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவன் ஒரு வேளாண்மை பிரியனாக இருந்தான். 7ஆம் வசனத்து 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார்ன்னு நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்துல நாங்க பார்க்கிற வேளையில சகரியாவை குறித்து பேசுகிறது. அடுத்ததாக ஏசாயா இந்த ஊசியாவோட இருந்தான்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம். அப்ப ஊசியா ராஜாவோட நாட்கள்ல சகரியா இருந்தார்.
அந்த தீர்க்கதரிசிக்குள்ளதான் ஏசாயா உட்கார்ந்து கற்றுக்கொண்டிருந்தான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்ப பாருங்க, ஏன் அப்படி ஒரு காரியத்தை குறித்து நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, தீர்க்கதரிசி அதுல சொல்ற வேளையில வேற ஒருவரால் விளையும் பாதிப்பு என்ற அந்த செய்தியின் தலையங்கத்துல அங்க ஒரு கதையை சொல்றார் தீர்க்கதரிசி. அதாவது அவர் சொன்ன கதை என்னன்னு சொன்னா, ஒரு பந்து, அதாவது ஃபுட்பால் விளையாடுற நேரத்துல, அந்த ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல ஒருவன் உங்களுடைய அணியிலே சார்பாக இருந்தான் என்றால் அவன் அந்த பந்தை கொண்டே கோல் போடும்படியாக நீங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவனுடைய கையில இருந்து உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க போயிட்டு அந்த பந்தை நீங்க புடுங்காம எதிர்கட்சியில உள்ளவன் வந்து அந்த பந்தை பறித்து கொள்ளாமல் இருப்பதற்காக அவன் கோல் போடும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி அந்த இடத்துல நாங்க பேசுகிறத நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்ப இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த ஊசியா ராஜாவை நாங்க பார்க்கும் பொழுது தேவன் அவ்வளவு தூரம் அவரை ஆசீர்வதித்திருந்தார். அவன் தேவனோட இருந்தான். தாய் தகப்பன் ஒரு தேவ பக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. பிற்பாடு தகப்பன் தவறி போன பொழுது அவனை அங்கே அடிக்க வேண்டி இருந்தது. அவன் மரித்து போய்விட்டான். அதுக்கு பிற்பாடு 16 வயதான ஊசியாவை கொண்டு போய் ராஜாவாக வைக்கப்பட்டது. அவன் ராஜாவாக இருக்கிற வேளையில கூட அவன் கர்த்தருக்கு பயந்து போதிக்கப்பட்டபடியினால அவனுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் கூட இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே பார்க்கிறது நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஊசியா ராஜாவை நாங்க பார்க்கிற வேளையில அவர் என்ன செய்யறாரு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய அணுகுமுறையிலே தேவனோடு கூட இருந்து சரியான ஒரு விதத்தில் அவன் செய்து கொண்டிருந்தபடினால அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. பாருங்க, கோபுரங்கள் மேலும் அலங்கத்தின் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கத்தக்க நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கின. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாய். தேவன் அவரோட கூட இருந்தார். ஆசாரியனாகிய அசரியாம் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியன பராக்கிரம் 80 பேரும் தேவண்ட ஆலயத்தில் இருக்கிறாங்க. இவனை குறித்து பேசுகிற வேளையில இவன் அப்படிப்பட்டதான ஒரு திறமையான ஒரு ராஜாவாக இருந்தான். ஏனென்றா அவன் ராஜாவாக இருந்தபடினால அவன் செய்கிறது எல்லாம் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினால அவன் நினைத்து கொண்டான், எதை செய்தாலும் தனக்கு அது பிரச்சனை இல்லை, எதையுமே அவன் செய்ய முடியும் என்றதான ஒரு எண்ண கருத்தோடு அவன் இருந்தான்னு நாங்க பார்க்கிறோம். அப்ப ஏசாயா அவனை பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்றாரு என்னன்னா, ஏசாயா அவனை மிகுந்த ஒரு ஹீரோவாக அவனை மிகவும் ஒரு நல்ல ஒரு நண்பனாக, ஏன்னா ஏசாயாவை கொண்டு போய் அவன் தன் அரமனையில வச்சு இவங்க 2 பேரும் வாலிய சிறு பிராயத்திலிருந்து ஒரு நல்ல நண்பர்களாக மிகவும் நெருக்கமான ஜனங்களாக அவங்க 2 பேருமே பழகுனதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் தேவன் இது 2ஐயுமே பார்த்து கொண்டிருந்தார். பாருங்க, கர்த்தருக்கு சோதரன். ஊசியா ராஜாவுடைய எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தாலும் ஏசாயா என்பவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அப்ப சபையிலே தீர்க்கதரிச வரம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க தீர்க்கதரிசன வரத்தை குறித்து சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பாங்க. தேவன் வெளிப்படுத்துற சில காரியங்களை சபையில பக்தி விருதிக்காக பேசுவாங்க. ஆனா தீர்க்கதரிசியானவன் அவன் பிறப்புட இருந்தே தீர்க்கதரிசியாக பிறந்து வந்திருக்கிறான்னு அங்கே நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே இன்னும் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியாக வரையில இவனுடைய காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிலே சந்தோஷப்பட்டு தேவன் இவருக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் அப்படியாக இருந்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆனா அவன் செய்ததான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எல்லாத்திலையும் தேவன் அவனோட கூட இருந்தாலும் அங்க நாங்க பார்க்கிற வேளையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவன் அங்கே ஆலயத்துல புகுந்து அங்கே தூபம் காட்டும்படியாக ஆசாரியருக்குரிய அந்த காரியத்தை அவன் செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்க, ராஜாவாகிய 18ஆம் வசனம், ராஜாவாகிய ஊசியாவோட எடுத்து நின்று, ஊசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததில்லை. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு லபியாது என்று சொல்லி அங்க நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே அது லபியாதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, சில காரியங்களிலே தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிற நிமித்தமாக தாங்கள் எதையுமே செய்ய முடியும் என்றதான ஒரு கட்டத்துக்கு அங்கே அவர்கள் வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றா அவங்க தொட்டதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறபடினால ஜனங்கள் அவங்களை கவர்கிறபடினால ஜனங்கள் அவங்க மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அல்லாட்டி ஜனங்கள் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவரை ஏற்றுக்கொண்டபடினால எல்லாத்திலையும் அவர் கனம் பண்ணபடினால அவர் என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா, தன்னுடைய உத்தியோகத்தை தானே மாத்துகிறதை நாங்க பார்க்கிறோம். ஆனா தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதரன் சொன்னது போல நீங்க எல்லாரும் போதகரா,
நீங்க எல்லாரும் பிரசங்கிமாரா, நீங்க எல்லாரும் வரம் பெற்றவர்களா, நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசன வரம் பெற்றவர்களா என்று சொல்லி அங்க பார்க்கிற வேளையில தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். அவர் சிலரை சபையின் பக்தி விருத்திக்காக, சிலரை மேய்ப்பராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும், சிலரை அப்போஸ்தலராகவும் அவர் சபையிலே ஏற்படுத்தினார் என்று 5 விதமான ஊழியத்தை குறித்து பவுல் பேசுகிறதை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இந்த மனிதன் எப்பொழுதுமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்த தன்னுடைய ஸ்தானத்தை அவன் மறந்து போவதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றார், அவர்கள் ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அவர்கள் அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் அந்த ஊழியத்துல அந்த ஆசாரியர்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருந்து, ராஜாவே இது உமக்கு அடுக்காது, நீர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற வேளையில அவனுக்கு கோபம் வருகிறதை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே தேவன் எல்லாத்தையும் குழப்புகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கலகத்துக்கு தேவன் அல்ல, எல்லாத்தையும் குழப்புகிறவர் இல்ல. அதே நேரத்துல கலப்பை சேர்க்கிறதுக்கு தேவனுக்கு விருப்பமே கிடையாது. கலப்பு வருகிற வேளையிலே தேவன் எப்பொழுதுமே அதுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அதை தேவன் எப்பொழுதுமே அதை எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஆகவே வானத்தை வேறாக பிரித்தார், பூமியை வேறாக, இருளை வேறையாக பிரித்தார், வெளிச்சத்தை வேறையாக பிரித்தார், தண்ணீரை வெட்டாந்தரையாக வெவ்வேறாக பிரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எப்பொழுதுமே தேவன் தான் ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருந்தால் அந்த நோக்கத்திலே அவர் சரியாக இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்யறாருன்னு சொல்றாருன்னு சொன்னா, ஒரு மனிதன் சரியாக ஒரு காரியத்துல சரியா இருக்கணும். பாருங்க, சரியானதையே நீ தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய கடமை. நீ சரியானதை செய், அது நீ தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய கடமை. சரியான விதமாக சிந்தி, அது உனக்கு உன்மேல் உள்ள கடமை. அப்பொழுது எல்லாம் உனக்கு சரியாக நடந்தே தீர வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கணும். தீர்க்கதரிசி இதை சொல்றார். எப்படி அவர் சொல்றாரு? சரியானதை செய், அது நீ தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டியதான கடமை. ஆமென். அப்ப சரியானதையே சிந்தி, அப்பொழுது சரியான விதமாக சிந்தி, அது உனக்கு உன்மேல் உள்ள கடமை. சரியானதை நீ சிந்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்பயுமே சரியானதை அவன் செய்ய வரும்னு சொல்லி சொன்னா, சரியான தேவன், தவறாத ஒரு தேவனை அவன் எப்பொழுதுமே பின்பற்ற வேண்டுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா அவர் சொல்றார், ஆபிரகாம் லிங்கனை குறித்து தீர்க்கதரிசி எப்பயுமே பேசுகிறவரா இருக்கிறார். அவருக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார். அவர் ஒரு ஜனாதிபதியா இருக்கிறார். அவருடைய தகப்பன் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, செருப்பு தைக்கிறதான ஒரு தொழிலை செய்தவர். அவர் சொல்றாரு, அந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த மனிதர் தேவருக்கு முன்பாக அப்படி நேர்மையான உத்தமமான இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய 21 வயசு மட்டும் அவர் பரிசுத்த வேதாகமத்தையும் இரத்த சாட்சியின் புத்தகத்தை மாத்திரம் அவர் வைத்திருந்தார். அதை வைத்திருந்த நிமித்தமாகத்தான் அவர் எதை படிக்கிறாரோ, எதை வாசிக்கிறாரோ அதுவே அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். இப்ப நாம எங்களை கையில என்ன இருக்கிறது? எங்களை கையில என்ன இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டா. இப்ப எங்கட கையில என்ன இருக்குன்னு சொல்லி சொல்றார். அப்ப இன்றைக்கு இந்த சமுதாயத்தை திருப்ப முடியாம போறதான காரணம் என்ன சொன்னா, அவருடைய இருதயத்துல அவங்க பெற்றிருக்கிற காரியம். ஒருவன் எதை பெற்றிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமே. அப்ப நாம் எதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்தால் அவன் சரியானதை செய்வான், சரியானதை செய்ய வேண்டும் சொல்லி அவன் சரியாக கர்த்தருடைய காரியத்தில் அவன் சரியாக இருப்பானா இருந்தால் தேவன் அவனோடு கடைசி மட்டும் வருகிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் பாருங்க, அவர் சரியான ஒரு நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் அந்த தேசத்தை அவர் சரியாக ஆளுகை செய்ய மட்டும் அந்த தேசத்திலே பாவம் பெருகாம இருந்ததுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சுட்டு கொண்டு விட்டார். அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாகும். பாருங்க, அதே போலதான் ஒரு மனிதன் ஒரு உத்தமமாக தேவனுடைய காரியத்துக்காக ஒரு மனிதன் நிற்கிற வேளையிலே அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே எதிர்ப்புகள் உண்டாகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அந்த மனிதன் கலப்பில்லாதவனாக தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து சரியான ஒரு காரியத்தை அவன் எப்பொழுதும் செய்யும்படியாக அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அழைப்புல சரியாக இருக்க வேண்டும் சொல்லி வேதம் எங்களுக்கு அறிவுரை கூறுது. அல்லேலூயா.
அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறவர் சொல்றார், நீங்கள் ஒரு சகோதரியா இருந்தால், ஒரு தாயாக நீங்க இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வீட்டிலே ஒரு பிரசங்கியாக இருக்கிறீர்கள். அப்ப எங்களுடைய கடமையை பாருங்க, நாங்க சரியாக செய்யல. என்னுடைய மனைவியிடத்திலும் கூட நான் அதிகமாக அதை நான் சொல்லுவது ஏன்னு சொன்னா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறபடினால அப்பாவோட கொஞ்சம் நெருங்கிறது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எப்பொழுதும் சட்டத்திட்டங்களையே இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் இதைத்தான் குறித்து பேசுகிறான்னு சொல்லி அவங்களுடைய மனதில் கொண்டிருக்கிறது. ஆனால் தாய்க்கு சிறு பிள்ளையிலிருந்து ஒரு கம்பெடுத்து அடிச்சோ அல்லாடி புத்திமதியை சொல்லியோ அதுக்கு அதிகமாக செல்ல கொடுக்காமல் தேவனுடைய ஒரு வார்த்தையை குறித்து பேசுறதுக்கு அந்த தாயுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தான் தாயை அதிகமாக நேசிக்கிறவர்களா இருப்பார். அது ஆம்பளை பிள்ளைகள். பொம்பளை பிள்ளைகள் சில இருந்து அப்பாவை அதிகமாக நேசிப்பார்கள். பிரதரும் சிரிக்கிறார், அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொம்பளை பிள்ளைகள் அதிகமாக தகப்பனை நேசிப்பார்கள், ஆம்பளை பிள்ளைகள் தாயை நேசிப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் என்று வர்ற நேரத்துல தாயிர போதனையிலே அவர் வளர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, வளருகிறார்கள். அந்நேர் தினம் செய்தியில் என்று தீர்க்கதரிசி சொல்ற நேரம், ஒரு தாய் அந்த பிள்ளைய பெற்று எடுக்கிற நேரத்துல முதலாவது காண்பது தாயிர முகத்தை, அந்த குழந்தை என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா, முதலாவது காண்பது அந்த தாயுடைய முகத்தை தான் காண்கிறதா, அந்த தாயில் இருக்கிறதான அன்பு. அவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீ எவ்வளவு ஒரு கொடூரமான உள்ளவளா இருந்தாலும், எவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவளா இருந்தாலும், எவ்வளவு கீழ்ப்படியாதவளா இருந்தாலும், எவ்வளவு ஒரு கொள்ளாதவளா இருந்தாலும், அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்துல அவள் மிகுந்த தயான குணமுள்ளவளாக மாறி விடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆமே. அப்ப பாருங்க, ஒரு தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்துல அந்த பிள்ளைக்கு தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி வளர்க்கிறாள். எப்படி அந்த இரத்தம் பாலாக மாறி அந்த பிள்ளை வளர்றதுக்கு அது ஒரு போஷாக்காக, ஒரு ஜீவனாக வருகிறதை நாங்க பார்க்கிறோம். தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம். நான் என்னுடைய இதை விட்டு நாங்கள போகல, ஆனா ஒரு காரியத்தை நாங்க சொல்லி போக வேண்டி இருக்கிறோம். அந்த ஸ்தானத்தை குறித்து எப்பயுமே நாங்கள் கவனம் கொண்டதான ஒரு ஜனங்களாக இருக்க வேணும். இல்ல, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு இதன்றது போல வார அந்த வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசி. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவர் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களான படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருக்கிறோம். பாருங்க, பவுல் எங்க கொண்டு வராண்டு, ஒரு தாயிட்ட இருக்கிற தன்மையை ஒரு மெய்ப்பனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு கொண்டு வர. சரியா? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் கொண்டு வரார். எப்படின்னு சொன்னா, அவர் ஒரு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துறதான ஒரு தேவனுடைய ஒரு மனிதனா இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்குள்ள எப்படிப்பட்டதான ஒரு தன்மை, ஒரு மெய்ப்பனுக்குள்ள எப்படிப்பட்டதான ஒரு தன்மை இருக்க வரும்னு சொல்லி அவர் பார்க்கிறார். ஏனென்றா தேவனுடைய சுவிசேஷத்தை பாலை போல குழந்தைகளுக்கு ஊட்டுகிறது போல கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். ஆமே, விளங்குதா உங்களுக்கு? புரியுது. அப்ப ஒரு விசுவாசி, அதாவது மனம் திரும்பி பாவமடிப்பு கண்டு ரட்சிப்பை பெற்று வார்த்தையிலே மூழ்கப்பட்டு ஞானசாரம் எடுக்கப்பட்டு அவன் முதலாவது காண்பது அந்த சபையின் மெய்ப்பனை, அந்த ஊழியக்காரனை தான் அந்த விசுவாசி காண்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆமே. அப்ப அவர் எப்பொழுதுமே ஞானசாரம் எடுக்கிறோம், நாங்க எப்படி இருந்திருப்போம், எவ்வளவு கீழ்ப்படிதல், எவ்வளவு அமைதல், எவ்வளவு பயபக்தி, எவ்வளவு நமக்குள்ள எவ்வளவு நாங்கள் வாஞ்சையா இருந்து அந்த ஊழியக்காரனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் அவ்வளவு ஒரு தாழ்மையாக நாங்கள் இருந்திருப்போம். ஆமே. அப்ப அந்த ஊழியக்காரன் தான் எங்களுக்கு எப்பொழுதுமே தேவாண்ட வார்த்தையை கொடுத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுக்காக ஒத்தாசை செய்து எங்களை முன்னுக்கு தள்ளி எங்களுக்கு எங்களை விசாரித்து எங்களுக்கு உபத்திரங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்க பயப்படாதீங்க சகோதரி, பயப்படாதீங்க சகோதரனே, உங்களுக்கு தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி இரவும் பகலும் அவர் ஜெபம் பண்ணுகிறதுல, எப்பொழுதுமே அந்த ஆத்துமாவுக்கா உத்தரவாதம் பண்றதுல ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த தாய் வீட்டிலே அவர் ஒரு பிரசங்கியாக இருக்கிறார். அப்ப மோசேயுடைய தாய் தேவனுடைய வார்த்தையை பேசுறதற்கு கர்த்தர் அங்கே அந்த தாய் அந்த செய்திக்குள்ளாக, நீ ஒரு யூதன், நீ எகிப்தியன் அல்ல, நீ ஒரு யூதன், நீ ஒரு எபிரேயன்,
நீ எபிரேயருக்கு பிறந்த, நான் தான் உன்னுடைய சொந்த தாய், நாங்க தான் உன்னுடைய அப்பா தான் சொந்த அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது, எங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது, எங்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டது, எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தந்திருக்கிறார், அந்த தரப்போகிறார், அந்த தேசத்திலிருந்து எங்களை மீட்க வேண்டி இருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசி வருவார். இதை யாருக்கு கொடுத்தது? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டி இருக்கிறது. நாங்கள் மிகுந்த உபத்திரத்துக்குள்ளாக போகிறோம் என்று சொல்லி எப்பொழுதுமே வார்த்தையை குறித்து 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 பேசிக்கொண்டே இருக்கிற வேளையில அவன் நேரா என்ன செய்யப்படுகிறது? அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க சொல்லி அங்க போன பொழுது அவனுடைய சொந்த பலத்தினால அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னா, பரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொண்டு கொடுக்கப்படாவிட்டால் தானா எதையுமே செய்ய முடியாது. அவன் அதை செய்ய போகிற வேளையிலே அவன் தோல்வி அடைந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனால் அவன் போதிக்கப்பட்ட பிரகாரம் அது சரியாக இருந்தது. அவன் மேற்கொண்ட முறைமைகள் அது தவறாக இருந்தது. ஏனென்றால் தேவன் வர வேண்டியதாக இருக்கிறது. எந்த காரியத்திலையும் நாம் தேவனுக்காக செய்யும் போது முதலாவது தேவன் அங்க வர வேண்டியதா இருக்கிறது. ஊசியா ராஜா செய்ய போன காரியத்துல தேவன் அங்க இருக்கே இல்லை. ஏனென்றால் தேவன் அவங்க செய்தது, அப்ப தேவன் அவ்வளவு காரம் அவங்களை ஆசீர்வதித்து ஊசியாவை அவ்வளவு தேவன் உயர்த்தி வைத்திருந்து அவன் எல்லாத்திலையும் தேவன் அவனோட கூட இருந்த பொழுது ஆசாரியர் வந்து எதிர்த்து நிற்கிற நேரத்துல ஆசாரியர் தவறாக இருந்தால் இவன் மேல குஷ்டரோகம் வந்திருக்கா? சரியா? ஆமீன். அவங்க சொன்னது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தபடினால தான் தேவன் அங்க வெளிப்பட வேண்டியதாக, நியாய தீர்ப்பு வர வேண்டியதாக இருக்கு. ஆமீன். எச்சரிப்பு பின்பு நியாய தீர்ப்பு. ஆமீன். அங்க எச்சரிப்பை மனுஷர் மூலமாக வைத்தார், நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அந்த மோசையை பாருங்க, தேவன் எங்க வழிநடத்தி கொண்டு போறாருன்னு சொல்லி சொன்னா, நேரா ஒரே அந்த மலையில போயிட்டு முச்செடியிலே அக்னியின் மத்தியில் இருந்து தேவன் அங்க வழிபடுகிறத பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடுதான் தீர்க்கதரிசி சொல்றார், 80 வயசு மட்டும் அவனை தேவன் சந்திக்காது இருந்த பொழுது, அந்த ஒரு சில நிமிடங்களில் தேவன் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையே தலைகளாக மாறிவிட்டது. தேவன் அவனை அதுக்காக முன்குறிக்க வச்சிருந்தார். ஏசாயாவை தேவன் முன்குறித்து தீர்க்கதரிசன அந்த ஊழியத்துக்காக தேவனுடைய சபையிலே ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தான் நியமிக்கிறார். தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கிறது. அவங்க தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க, பக்தி விருத்திக்கு எதுவாக காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க இருக்கலாம், அவங்க போகலாம். ஆனால் தீர்க்க தரிசியோ என்றைக்குமே அவனுடைய வாயை விட்டு கர்த்தருடைய வார்த்தை விலக முடியாது. எப்பொழுதுமே அவன் தேவனை வெளிப்படுத்துகிறதான கர்த்தருடைய சபையில இருக்கிறதான ஒரு மனிதனாய் இருந்தார். ஆமீன். மோசையை நாங்க பார்க்கிற நேரம் அவன் மரணம் மட்டும் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அதற்காகத்தான் தேவன் அழைத்திருந்தார். அப்போ ஒரு தாயுடைய ஸ்தானம் மிகவும் முக்கியமாக இருந்தது. அந்த தாய் அவள் போதிக்கிறதுல இருந்தார். நீங்க ஒரு வேலைக்காரியா இருந்தால் நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ஆனால் நீங்க ஒரு பிரசங்கியாக நீங்க மாறிவிட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இல்லையா? நீங்கள் தேவன் உங்களை அழைத்தாலுடைய நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பவுல் யாக்கோபு என்ன சொல்றாரு சொன்னால், அதிக ஆக்கினை அடையும்படிக்கு நாங்கள் அநேகர் போதகராக இருப்போமாக. ஆமீன். நாங்கள் ஒரு செய்தியை சொல்லலாம், ஒரு எங்களோட படிக்கிறவங்களோடையோ அல்லாட்டி எங்களோட வேலை செய்யறவங்களோடையோ இல்லாட்டி எங்களோட வீட்டுக்கு வாரவங்களுடைய கர்த்தருடைய செய்தியை நாங்க சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு பிரசங்கி ஆகிறதுக்கு தேவன் அதற்கென்று அழைக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் அதுக்கு தகுதி இல்லாதபடினாலதான் அவங்க எதிர்த்து நின்றாங்க. பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? ஆமீன். தகுதி இல்லாதனால தான் அவங்க எதிர்த்து நின்றதை நாங்க பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன், நாங்க அப்போஸ்தலர் 20:28 நீங்க வாசிக்கிற வேலையில வாசிக்க, சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்காட்சிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். போதும் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரு பவுல் சொல்றார், தம்முடைய தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னா, சும்மா நாம ஒரு மேய்ப்பன் சில பேர் மேய்ப்பன் சொல்றார், நான் சுவிசேஷன்ல நான் மேய்ப்பன். அப்ப நீ மேய்ப்பன் எங்க இருக்கணும்? ஆடுகளோட தான் இருக்கும், உன் சபையில தான் நீ இருக்கணும். அதை உன்னுடைய உலகம் எல்லாம் சுத்தி இருக்கிறது, போராடமெல்லாம் அவர் மேய்ப்பன் ஆகிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்க நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லாருடைய 27ஆம் வசனத்துல நாங்க பாக்குறோம், எல்லாருடைய இரத்த பலிக்கும் நான் சுத்தமா இருக்கிறேன் என்றால் தேவனுடைய ரகசியங்களை நான் ஒன்றுமே மறைத்து வைக்கல. முழு ரகசியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்ற எல்லா காரியத்தையும் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன். விளங்குதா? ஆமீன். அப்ப அவருக்கு வேலை என்று சொன்னா தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அவர் யாரோடையும் ஒப்புரவாக முடியாது. விளங்குதா?
யாரோடையும் ஒப்புரவாகுறதுன்னா சமாதானம் பண்றதுக்கு இல்ல. எப்படி சொல்றது, முதுக தட்டி கொடுத்து அல்லாட்டி அவரோட சமாளிச்சு அது பிரச்சனை இல்லை. அது 1960க்கு முதல் தான் அதெல்லாம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரு. அது 63க்கு முற்பாடு, சாரி மன்னிக்கணும், 63க்கு முன்னுக்கு தான் அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அது தேவையில்லை. அது சபகாலங்களை குறிச்சு, அதாவது என்ன சொல்றது, சட்டத்திட்டங்களுக்கு தேவையில்லை, பிரமாணங்களுக்கு தேவையில்லை, சபை ஒழுங்கு தேவையில்லை, அடிப்படை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இப்படி போதிக்கிறதான மேய்ப்பர்கள் தான் சவுளை போன்றதான ஜனங்களாக இருக்கிறார். அவன் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னார்? தீர்க்கதரிசி என்பது தேவனுடைய என்னது, தேவனுடைய வாய். அவர் சொன்னாரு, நீ அவர் சொன்னதைத்தான் நீ செய்யணும். சாமியில இருந்து சவுட்ட கொண்ட நீ அவர் சொன்னதைத்தான் செய்யணும். இல்ல உன்னுடைய ஜனங்களுக்காக ஆராதனை செய்யும்படியாக நல்ல முதல் தரமான நல்ல மாடுகள், ஆடுகள், கொளுத்துகள் எல்லாத்தையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். அதே மாத்திரமல்ல, அவன் ராஜாவை விட்டுட்டான், நல்ல பலசாலிகளை விட்டுட்டான், நிறைய காரியங்களை விட்டுட்டான். ஆண்டவர் சொன்னாரு தீர்க்கதரிசியின் மூலமா நீ எல்லாத்தையும் நீ அழிக்க வேண்டும். அப்ப அதனாலதான் நாங்களும் நேற்று முதல் நாங்க கதைக்கிற நேரத்துல மனித அபிமானத்துக்கும் அடுத்ததுக்கு என்ன பிரதர், இரக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மனித அபிமானம் என்று சொல்லி சொன்னா எல்லாருக்கும் உதவி செய்யலாம், அதுதான். அப்ப எல்லாருக்குமே உதவி செய்யலாம். ஆனால் 2000 பேர் இருந்த பெதஸ்தா குளத்துல இயேசு வரும் பொழுது எத்தனை பேர் சுகமாக்கப்பட்டாங்க? ஒருவனுக்கு மாத்திரம்தான் செய்தார். எல்லாரும் நிறைய பேர் வியாதிக்காரர் இருந்தார், அந்த ஒருவனை மாத்திரம்தான் செய்தார். ஏனென்றா அந்த ஒருவன் மாத்திரம் தேவனுடைய சிந்தையில இருக்கும். பிதாவை காண்பிக்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். இதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. அந்த இடத்துல தேவனத்துல போய் நாம் கேள்வி கேட்க இயலாது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல நாங்க போய் கேள்வி கேட்கவே இயலாது. ஏன்னா பிதா காண்பியாத யாதொன்றையும் செய்ய மாட்டோம். அவர் எதை சொல்றாரோ அதைத்தானே. நீங்க தேவனுடைய வார்த்தையில, என்னுடைய வீட்டிலேயும் கூட அதிகமாக என்னுடைய மனைவியிட்டத்துல நான் சொல்றது நீங்க தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் தெளிவாக வாசிச்சு அறிஞ்சு செய்தியை புரிஞ்சு கொண்டால் மாத்திரமே இந்த ஓட்டத்துல ஓட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. ஆமே. அப்ப நேற்றைய நாளே கூட நான் வெளிக்கிட்டு வர்ற நேரம் நீங்க காலையிலே போயிருவீங்களா, உங்களுக்கு என்ன நீங்க ஒரே சுத்துவீங்க, அப்படி சொல்லிடுமா மனைவி? அப்படி சொல்லிடுமா? நல்லா வர்ற நேரம் நல்லா சொல்லித்தான் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்படி சொல்லிடலாம். இங்க நாங்க எத்தனை பேரை சந்திக்க வேண்டி இருக்கு, அவங்களோட நாங்க எந்த பேச வேண்டும், எந்த காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்களுக்கு அது விளங்காது, அவங்களுக்கு அது புரியாது. அப்படி நாம சிந்திக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை நீங்க சரியான ஒரு ஊழியத்தையும் ஒரு ஊழியக்காரனையும் ஒரு சபையையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான உத்தரவாதி சரியாக நாம புரிந்து கொள்ளும். இல்லாட்டி ஓடவே முடியாது. அதான் சரியானதே சிந்தி, அப்பொழுது நீ சரியான ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டே இருப்பாய் தீர்க்கதரிசி சொல்ற. அப்ப பாருங்க, எங்க நாங்க விட்டோம், எதுல இருந்து வந்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப எதுல நாங்க விட்டோம்? அனுதான். அப்ப பாருங்க, இரக்கம் என்று வர்ற நேரம், சவுல் என்று பார்க்கிற நேரம் அவர் சொல்றார் தேவனுக்கு அது உண்மைதான், நல்ல விஷயம்தான், அது நல்ல ஒரு காரியம்தான், தேவனுக்கு படு. ஆனா அவர் சொன்னாரு நீ செய், அழிக்க வேண்டும், எல்லாத்தையும் நீ அழிச்சிட வேண்டும். ஏன்னா அந்த அமலேக்கியன் தேவனுக்கு விரோதமான, எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமான இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வர்ற நேரம் அவங்க எதிர்த்து நின்றவன். தேவன் எதிர்க்கிறவனை நாம் எதிர்த்துத்தான் ஆகணும். தேவன் சபிக்காதவனை நாங்க சபிக்க முடியாது, ஆனா அவர் சபிக்கிறவனை நாம சபிக்கத்தான் ஆகணும். பாருங்க, இன்றைக்கு அநேக பேர் இந்த செய்தியில ஜனங்கள் இருந்தாலும் செய்தி புத்தகங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. செய்தி புத்தகங்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க, வேதம் அவங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது நீங்க வேதத்தை கேளாத ஜனங்கள் இந்த சபிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி. இந்த செய்தியில தான் பாருங்க நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஸ்தாபன சபைக்காரன் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பைபிள மாத்திரம் எடுத்து பிரசங்கம் பண்ணி போட்டு அப்படியே அவன் போயிடும். அவ்வளவு இல்லாட்டி வாசிப்பான், இல்லாட்டி ஒரு கதை மாதிரி சொல்லுவான், சொல்லிட்டு அப்படி போறான். இந்த செய்தியில உள்ளவங்க மாத்திரம் தான் விளக்கம் அதிகமாக கொடுக்க போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து அத்தியாயத்துல வருவார் என்று சொல்லி முதலாவது மரித்தோர் எடுத்துப்பா, ரெண்டாவது உயிரோடு இருக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப ஒரு சகோதரன் என்னோட போன கிழமை ஃபைட் பண்றார், மத்தியாக இங்கதான் இருக்கு. அப்படி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் வர. அப்ப வேதம் முரண்பட்டதா? ஆமே. அப்ப அதே நேரத்துல சொல்றாங்க மனுஷகுமார் என்று வரைக்கல, இது நெடுகவார போயிட்டா. அங்க அது வர்ற நேரத்துல அங்க என்ன சொல்லப்படுது? இவர் இந்த பூமியில் இருந்தார், இவர் தேவனாய் இருந்தார். அது ஒரு விதத்துல அவர் தேவண்ட காரியத்தை அவர் செய்திருந்தாலும் அவர் பரிபூர்ணமான ஒரு தேவனா இருக்க முடியாது. ஏன்? தேவண்ட வார்த்தை சொல்லுகிறது அவர் வெளிப்படும் பொழுது நாங்க எப்படி இருப்போம்னு தெரியாது, ஆனால் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம். அவர் மனிதனாகலாம், நாங்கள் தேவனாக முடியாது.
தேவன் என்று அந்த தேவனாக முடியாது. இதெல்லாமே நான் புரிந்திருக்க வேண்டியது. அப்ப வார்த்தை என்று நாங்க வர்ற இடத்துல அவர் சரியாகத்தான் இருந்தார். சொன்னதே அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்கிறார் சொல்லினா, சவுல், அதாவது சவுல் இறக்கப்பட்டிருந்தாலும் சாமுவேல் சொல்றார், கர்த்தருடைய மனிதன் சொல்றார், நீ எல்லாத்தையும் நீ அழிச்சுத்தான் ஆக வேண்டும். வார்த்தையோட நீங்க ஒப்புரவாகி கொண்டு இருக்க முடியாது, நீங்க வலுவலுத்து கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அப்ப பாருங்க, பவுலை குறித்து தேவனுடைய ஒரு மனிதன் அவர் என்ன செய்யாரு சொல்ல, அவர் சொல்றாரு, நான் போன மாசம் சொன்னது போல என்னை குறித்து தீமோத்தேயுவிடத்துல கேட்டு பாருங்க. ஆமா, அந்த வசனத்தை வாசிங்க. அவரு சொல்றாரு என்னண்டா, நான் போன முறை அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து தரேன்ட்டு அது எடுத்து தரையில. அவர் சொல்றாரு, பவுல் சொல்ற இடத்துல என்ன குறித்து நீங்க தீமோத்தேயுவிடத்துல கேளுங்க, அதே நேரத்துல என் உள்ளம் போல இருக்கிறதா உத்தம குமாரனாகிய தீமோத்தேயை விட வேற யாரையும் இடத்துல அனுப்ப முடியாது. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா அந்த தீமோத்தேயுக்கு தான் அவர் சொல்றார். தீமோத்தேயு 1 2 புத்தகங்களை வாசிக்கிற வேளையில ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கற்பில எப்படி இருக்க வேண்டும், அவன் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும், அவன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும், கண்காணிப்பை விரும்புகிறவன் இப்படி இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அப்ப பவுல் அதை அப்படியே கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து தீர்க்கதரிசி அவங்க தீர்க்கதரிசனத்துல கேட்கிறாங்க, ஒரு போதகன், ஒரு மேய்ப்பன் சபையிலே போதிக்கிறவர் 2 மனைவி உடையவர்களா இருக்க முடியுமான்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆமே, உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சபடினால அந்த வசனத்தை நான் கடந்து போறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, அவர் கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, அவர் ஒரு சபையில ஒரு விசுவாசியாக இருக்க முடியும், அவர் ஒரு போதகராக ஒரு மேய்ப்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் திட்டவட்டமாக 1964 ஆண்டு 8ஆம் மாசம் கேள்விப்பதில் என்ற செய்தியில அவர் சொல்லுகிறார். சில சவரன் அது உங்களுக்கு வாசிச்சு காட்டலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அவன் பிறப்புல இருந்து அதை அவன் செய்கிறவனா இருக்கிறான். அது உத்தரவாதமா இருக்கிறது. சரி, அவர் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது விசுவாசம் என்பது ஒரு வரம், அந்த வரமானது உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க வாசிச்சிருக்கிறீங்க தானே, உங்களுக்குள்ளே இருக்கிறது, அது வெளியில இருந்து வருகிறது இல்லைன்னு சொல்லி. அதே போல எல்லா வரங்களும் மனிதனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு ஊழியத்துக்காக, அதாவது ஒருவன் ஆசாரியனா இருக்க வேண்டும் என்று ராஜா ஆசாரியனாக இருக்க முடியாது. அப்ப ஆசாரியன் தான் ஆசாரியனாக தீர்க்கதரிசி சொல்றார், அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மனிதனா இருக்கிறான். அவன் அழைக்கப்பட்ட பிரதிஷ்டைன்னு சொல்றது இலங்கை பெந்தகோஸ்தில் இருக்கிற பிரதிஷ்டையை குறித்து நான் சொல்ல வரையில, அவங்களோட பிரதிஷ்டை எனக்கு நல்லாவே தெரியும், அதை குறித்து நான் பேச வரையில. நான் சொல்லுகிறது கர்த்தரின் வார்த்தையின்படி, லேவி கோத்திரம் என்னுடைய பங்கு, நான் தான் அவங்களுக்கு பங்கு, என்னுடையவர்கள் அவர்கள், எல்லா கோத்திரத்திலும் அவங்களை நான் விசேஷமா தெரிந்திருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு எதை செய்ய வேணும்னு சொல்லி பரிசுத்தமான காரியங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறாரு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை கையாளுவதற்கு எல்லாரிடத்திலையும் தேவன் கொடுப்பதில்லைன்னு சொல்லி. ஆமே, சரீரத்தை குறித்து நான் பேச வரையில, ஆனால் தேவனுடைய காரியம் என்று வரும் பொழுது அவர் சரியாகத்தான் ஒன்று செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு பாதிக்கப்பட்ட பாத்திரத்தையோ புழங்கப்பட்ட பாத்திரத்தையோ தேவன் எடுத்து பாதிக்க மாட்டார்கள். அவர் ஏறுற கழுதையானது ஒருவரும் ஏறிடாத கழுதை. சரியா? நான் சொல்றது சரியா? ஆமே. அவர் வைக்கப்பட்ட கல்லறை புதிதாக வெட்டப்பட்ட கல்லறை. ஆமேன். அவர் பிறந்த கற்பம் புதிதாக அது புதிதாக அவருக்கெண்டே வந்ததான ஒரு கற்பமாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தருக்கு இதுதான் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதுமே எதை அவர் செய்தாலும் தீர்க்கதரிசி சொல்றார், அவர் தனக்கென்றோட்டை அவர் எடுத்து வச்சிருக்கிறார். தன்னுடைய காரியத்துல யாரையுமே கையாளுறதுக்கு அவர் விட மாட்டார். இதை நாங்க புரிஞ்சு கொள்ளோம். ஆமேன். எல்லாருமே ஊழியக்காரர்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அந்த காரியத்தை ஏன் நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னா, ஒரு கேக்குறீங்களா? விளங்குதா? தூக்கமா? தூங்குற மாதிரி தெரியுது. ஆமே. அது பாருங்க, ஏன் நான் அதை சொல்ல வருகிறேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிகிறது. எனக்கு தான் அதிகமான காரியங்கள் வருகிறதா இருக்கிறதுனால
அந்த காரியத்தை நான் நிச்சயமாக உங்களிடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு. கடந்த காலங்களில் கூட நாங்க பார்க்கிறோம், இது ஒரு மனிதனால் அபிஷேகிக்கப்பட்ட சபை, இப்படி பலவிதமான காரியங்களை கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்ட காரணம் என்ன சொன்னா, இப்ப நான் சொன்ன பாயிண்ட் இருக்குத்தான், இந்த காரியத்தை அருமையான ஊழியக்காரர் எடுத்து பேசிட்டார் என்று சொல்லித்தான் அதிகமாக ஆக்ரோஷம் பண்ணி அதிகமான காரியங்களை குறித்து பேசி இந்த சபையை குறித்து மிக மோசமான ஒரு நிலையில அவர்கள் பேசக்கூடியதாக இருக்கு. விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? விளங்குதா? அப்ப சவரன் ஊழியத்தின் அடிப்படையில அதை சொல்லுவார். அப்ப இவர் சொல்லுகிற காரியத்தை நாங்க பார்க்கிற வேளையில ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நாங்க பேசுறதுக்கு வரையில அப்படி பேசலுமா? நாங்க எல்லாருமே மனுஷர்கள், எங்கேயுமே நாங்க தவறலாம். ஆனால் பாருங்க, ஆசாரியர்களா சொல்றாரு, நீ இதை செய்யலாம், இது பரிசுத்தமான ஆசாரியர்களுக்கு தான் ஆகும், இதை எல்லாருமே அதை செய்ய முடியாது. அப்ப தீர்க்கதரிசனத்தை அந்த கேள்வி கேட்கிற நேரத்துல 2 திருமணம் முடித்தவர்கள் அவர் செய்யலுமான்னு சொல்லிக்கல, அவர் சொல்றாரு அதை செய்ய முடியாது, நீங்க இந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்லி அந்த கேள்வி பதில் அவர் சொல்லி கொண்டு போறார். ஆமென். கர்த்தருக்கு அப்ப அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. எப்படி என்று சொன்னா, ஒரு மேய்ப்பனை சபையார் தெரிந்திருக்கும் பொழுது அவங்க யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காட்டி அந்த மேய்ப்பனை தொடர்ந்து வைக்கலாம். சபையார் எதிர்ப்பு தெரிவித்தால் அவரை உடனே நீங்க தள்ள வேணும்னு சொல்லி, யார் போய் அந்த சபையார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? எல்லாருமே பயம். பொட்டு என்னது, பூ வேணுமா பொட்டு வேணுமான்னு உடனே வச்சு விட்டுருவாங்க. பூ வேண்டா காது வெடி, விளங்குதா? பொட்டை நெத்தி வெடி. இதுதான் கடந்த காலம். இப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு ஜனங்கள் இருக்கும் பொழுது எவன் எழுப்பி துணிந்து கதையை கேட்பான். அப்ப சொல்ற நேரத்துல, இது தேவனுடைய வார்த்தையை சொல்ற நேரத்துல, திருகோணமலை சுய பரிசுத்தமான சபை, அது விழுந்து போன சபை. இதை நாங்க ஓப்பனா சில விஷயங்களை சொல்லுங்க, அப்படி சொல்லிருப்பா நீங்களே சொல்லுங்க. ஆமென். அப்ப அதுதான் நாங்க சொல்ற காரியம் சொன்னா, இந்த தேவனுடைய காரியத்தை குறித்து இந்த ஒப்புரவாங்கல் அல்லாட்ட ஒரு தடவி பூசுறதான ஒரு காரியத்தை நாங்க செய்யல. ஆனா அந்த அருமையான சகோதரரை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க நல்லா பழகி இருக்கிறோம், ஒன்றா இருந்திருக்கிறோம். அவங்க சகோதரனும் அந்த மனைவியும் ரொம்ப அருமையானவர்கள், என்னோட ரொம்ப அன்பானவங்க. நாங்க அன்பாக ஒரு நாளுமே அவங்களோட விஷயத்தை எடுத்து நாங்க பேசுறது கிடையாது. ஆனால் தேவண்ட செய்தி அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாது. நாங்க தேவண்ட செய்தியை தேடி 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 பார்க்கிற நேரம், ஆராய்ந்து கேட்கிற நேரம் தான் விஷயங்கள் இப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்ப சரியை சரி என்று தானே ஒரு மனிதன் சொல்ல வேண்டியிருக்கிறது, பிழையை பிழை என்றும் சரியை சரி என்றும் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால நாங்கள் எந்த நேரமே ஒரு மனிதனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறது எங்களுடைய நோக்கம் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் கிடையாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரர், அருமையான சகோதரர் இருக்கிறாரு, இவர் இப்ப அதிகமாக நேசிக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு தவறு விடுகிற நேரம் அதுல பரவாயில்ல, அவங்க ரொம்ப அன்பானவங்க, இரவு பகலா எங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க, எங்களுக்காக ஒத்தாசை செய்யறாங்க, அது பரவாயில்ல, யாருக்கும் சொல்லிடக்கூடாது, ரொம்ப நல்லா சொல்லி தடவி மூடி வச்சு கொண்டிருந்தா ஒரு நேரம் அது தெரிகிற நேரம் எப்படி இருக்கும்? அப்ப நாங்க கேள்வி காட்டிதான் வரோம். அப்ப நீங்க எப்படி செய்யணுமா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்படி செய்யணுமான்னு கேட்கிற நேரம் அப்ப என்ன செய்யுது? அப்படி தட்டி, அப்படி நாங்க உணர்வு உள்ளவர்களா இருக்க சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க தட்டி வார்த்தையை நிமித்தமா நீங்க கேளுங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரர் சரியான பதிலை கொடுக்க வரும் சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அப்ப பாருங்க, இப்படித்தான் அந்த காரியம் இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய காரியத்துல எந்த விதமான சமரசம் கிடையாது. ஆமென். ஒப்புரவாகுதல் கிடையாது. அதை வார்த்தை சரியை சரி என்றும் பிழையை பிழை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு சபையையோ சபையின் ஜனங்களையோ குற்றப்படுத்தி வெளிப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆமென். எங்களுக்கு அது தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா ஆக்ரோஷம் கொண்டு ஆவேசப்படுகிறதான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. பாருங்க, ஊசியா ராஜா கோபம் கொண்டார். பாத்தீங்க தானே, கோபம் கொண்டார். அப்ப அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி, உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல இல்லைன்னு சொல்றாரு. எட்வர்ட் பிரதர் தவறு செய்தார்னு சொல்லி நான் அவருக்கு சொல்லும் பொழுது, அவர் பிரதர் நான் என்ன தவறு செய்து சொல்லி அவர் சாந்தமான முகத்தோட கேட்கும் பொழுது அவருக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஆமே. அப்ப ஒரு தவறு நாங்க என்ன செய்தோம்னு சொல்லி கேட்கிறத விட்டுட்டா முழு சபையாரும் இல்லாட்டி வித்தியாசமான முறையில் நாங்கள் திசை திருப்பி அதை பேசுறதா பெரிய காரியம். ஆமே. அப்ப உணர்ச்சி வசப்படுதல் நிச்சயமாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றார். தீர்க்கதரிசி தான் சொல்றார். அப்ப அவர்கள் எது சொன்னா சரியான விதத்துல அவர் போதிக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். பாருங்க, இந்த செய்தியில தான் அவர் என்ன சொல்றாருன்ற தீர்க்கதரிசி பாருங்க, அவர்கள் பெருமையினால் தங்களை உயர்த்தி கொண்டு சுயநலம் உள்ளவர்களாய் பிடிவாதம் உள்ளவர்களாய்
உள்ள காரணத்தால் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றுமே கூற முடியாது. ஏனெனில் அவர்கள் தாங்கள் எல்லாம் அறிந்தவரினும் மனப்பான்மை கொண்டுள்ளவரால் யாருமே அவர்களிடம் ஒன்றும் கூற முடியாது. அவர்கள் சகோதரருடன் கலந்து ஆலோசித்து தங்களை சுற்றிலும் கோட்பாடுகளை உண்டாக்கி கொள்கின்றனர். அப்படி செய்யும் போது அவர்கள் தேவனை பின்னால் தள்ளிவிடுகின்றனர். இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாருண்டா, அதுதான் மருத்துவர்களுக்கு சம்பவிக்கின்றது. ஜனங்கள் தற்புகழ்ச்சி கொண்டவர்களாய் ஆகும்போது அவர்களுக்கு தேவனிடமிருந்து எந்த உதவியும் தேவையில்லை என்று எண்ணுகின்றனர். அப்படிப்பட்ட ஒருவர் என்னுடன் தொடர்பு கொள்வது எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றிலிருந்து தேவனை தள்ளி விடுவீர்களானால் நீங்கள் என்னையும் தள்ளிவிடுவதையே நான் விரும்புகிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்றிலிருந்து நீங்க தேவனை தள்ளிவிடுவீர்கள் சொன்னா நீங்க என்னையும் தள்ளி விடுங்க, நான் விரும்புகிறேன் சொல்றார். அல்லேலூயா. தேவன் விரும்பாத ஒரு நபரோடு நாங்கள் போய் ஐக்கியம் வைக்க முடியாது. ஆமென். இதுதான் நாங்கள் எப்பொழுதுமே ஒதுங்கி என்னத்தை சொன்னாலும், என்னத்தை பேசுறாரு, என்னத்தை எங்களுக்கு கேவலமா சொன்னாலும் எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுங்கி நாங்க போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் சமரசம் வச்சு நம்ம அவங்களோட பழக முடியாதுன்றதான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, அந்த தூவப்படத்தை காட்டுறதுக்கு தேவன் அழைக்க வேண்டும். ஆமீன். மத்தியாக அழைத்தது மனுஷனாக இருக்கிறது. இந்த மனுஷர்கள் தான் சபையில மூப்பரை ஏற்படுத்துறாங்க, மனுஷர்கள் தான் ஊழியக்காரனை ஏற்படுத்துறாங்க, மனுஷர்கள் தான் சபையை பொறுப்பாக வைத்திருக்கார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், எப்படியாக அது நடக்குமா, அவர் தேவனுடைய வார்த்தையை கையாளுறதுக்கு எப்படி இருக்குது, அனுபவம் பெற்றதான மூத்த ஊழியக்காரன் சொல்றாங்க. அடிக்கடி மூத்த ஊழியக்காரனுக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்லாத்தையும் செய்து எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்தில் ஏற்றி போட்டு அவரோட ஒரு பிணக்கு வரும் பொழுது, நான் உனக்கு பள்ளிக்கூடத்தை தந்தேன் அவனை போட்டு இல்லாத விதத்துல போட்டு பேசி ரொம்ப மோசமாக ஊழியக்காரன் பேசுற மத்தியில சபையில் உள்ள விசுவாசி சகோதரிமாரும் அவரை ரொம்பவா கேவலம் பேசும்பொழுது ஊழியக்காரன் அதை ஆமோதிக்கிற. நல்லா வாங்கினீரா அடி, எதனால அடி வாங்கினான்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமீன். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தேவன் சபையில மெய்ப்பனா இருக்க முடியாது. ஆமீன். அவர் கற்பிலும் அவர் போதகத்திலும் மனத்தாழ்மையிலும் விசுவாசிகளுக்கு தேவ ஜனங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் சொல்லி அவர் பேசுகிறார். பலிபிடத்துல ஆலோசனை கொண்டு நீ பேச முடியாது. அவர் சொல்றார், நீங்க கோபமா இருப்பீங்கள்டா, ஆலோசனை கொண்டு இருப்பீங்கள்டா, உணர்ச்சி வசப்படுவீங்க, நீங்க பலிபிடத்துக்கு வராது, வேற ஒரு ஆளை விடுங்க தீர்க்கதரிசி சொல்றேன். ஆமீன். சரியா? அல்லேலூயா. அப்ப ஏன் நாங்க இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க பேச வேண்டி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் எங்களுக்கு அது அதிகமா வர்றபடினால ஜனங்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஜனங்களை கண்டுட்டு, அல்லாட்டி ஊழியக்காரர் தானே இவர் மேய்ப்பர் தானே, இவர் ஒரு போதகர் தானே, அதனால உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படியாக பலியிடும்படியாக அதை வச்ச என்று அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி இரக்கமே பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கோ ஜனங்களுக்கோ நீங்க இரக்கமே பாராட்டக்கூடாது, வெறுத்து பேசி அனுப்புறதல்ல, வார்த்தையில நீங்கள் ஒப்புரவாகாது இருக்கிறேன் அவர் சொல்ற. சரி, அப்புறம் நான் சொல்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே தான் நாங்க பாருங்க, ஒரு சபையை குறித்து ஒரு நிலையை குறித்து அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா காவல்காரன் எங்க இருக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். காவல்காரன் எங்க இருக்கிறான்? கோபுரத்துல இருக்கான். அப்ப தூபாவின் பாரம் இரவு எவ்வளவு சென்றது, பகல் எவ்வளவு சென்றது, எப்ப எத்தனை மணின்னு சொல்லி ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர் அதை சொல்றார். அப்ப ஊழியக்காரருக்கு தான் அந்த விதமான காரியங்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அவங்க தான் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே எச்சரித்துக் கொண்டிருக்க, அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் போகிறது, நான் கடந்து போக வேண்டியதான் நேரம் இருக்கிறது. அதனால ஒரு சிறு பகுதியை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு அதை நான் முடிச்சு விடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அவர் சொல்றாரு, என்னுடைய செய்தியின் தலையங்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, தீர்க்கதரிசி அந்த ஃபுட்பாலை பத்தி அவர் பேசுற நேரம் கோல் போடுறதை பத்தி பேசுறார். அந்த கோல், அந்த பந்து அடித்து ஒரு மனிதன் தான் கோல் போட வேண்டியிருக்கு. எல்லாருமே போடையிடுமா? எல்லாரும் போடையில. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் அந்த கோலை நீ போடணுமா இருந்தா அவருக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். ஆமேன். எல்லாரும் உதவி செய்யுங்க. அப்ப எதிர்கட்சி அந்த போலை பறித்து அவங்க கொண்டே போட்டுற கூடாது. உங்களுடைய ஆளுக்காக நீங்க உதவி செய்யணும். இந்த செய்தியில இருக்கிறவங்களுக்குள்ள, இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒருவரோடு ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு அவர் ஒரு காரியத்தை, தேவன் சத்தியத்தை, செய்தியை ஜனங்களுக்கு அதை பேசுவாராட்டா அது சரியானது என்று சொல்லி மற்ற ஊழியக்காரன் அங்கீகரித்து பேச வேண்டி இருக்கிறது. விளங்குதா? சரியா? உங்களுக்கு விளங்குகிறதா? ஆமே. அதை நீங்க பேச வேண்டி இருக்கிறது. இல்ல அது பிழை என்று சொல்லி உங்களோட ஊழியக்காரன் பேசுறது தவறு, அது எப்பயோ நடந்த விஷயம், அடிப்படையெல்லாம் தேவையில்லை, சபை பிரமாணங்கள் தேவையில்லை,
என்று சொல்லி அப்படியான ஒரு காரியத்தை போதிப்பாங்களா இருந்தா அவங்க தவறான நபர்கள்னு சொல்லி தீர்க்கதரிசி அதை சொல்றார். விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க அவருக்கு கோல் போடுறதுக்கு அதான் அவர் அதை சொல்றார். அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு பந்தை ஒரு மனிதன் போடுவனா இருந்தா நீங்க அந்த மனிதனுக்கு எல்லாரும் சேர்ந்து, ஒரு மனிதன் போதகனா இருந்து தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் சபைக்கு பேசுபவனா இருந்தால் நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காரியத்தை அதை செய்யுங்க. இப்ப நான் ஒரு பிழைய விட்டுட்டேன்ட்டு நான் தவறிட்டேன்னு சொல்லி போட்டு ஒரு ஊழியக்காரன் அதை சரி பிழையன்னு சொல்ற வேலையில நான் அதை ஏற்றுக்கொள்ளாதபடினால இவர் அதை செய்ய முடியுமா? அது சுய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னால வாழ முடியாவிட்டால் வாழ்கிறவனை தேவன் எழுப்புவார். கர்த்தருக்கு விளங்குதா உங்களுக்கு? ஆமேன். தேவன் ஒரு மனிதனை அவர் அதுக்கு எழுப்புவார். ஆமேன். அங்கே சவுலுக்கு அந்த ராஜ்ய பார்த்து சரியா கொண்டு போக முடியாவிட்டால் தாவீதை தேவனை எழுப்புவார். ஆமேன். அப்ப இதுல தேவனுடைய ஊழியக்காரன் எப்பொழுதுமே வெடிப்புள்ளவர்களா இருக்க சொல்லி சொல்றார். மிகுந்த கவனம் உள்ளவர்களா இருக்க சொல்றார். எந்த எதிரியும் எப்படியும் வருவான். எதிரி எப்படி எங்களிடத்திலிருந்து பந்தை புடுங்குவான், அவன் எங்களை விட பயிற்சி பெற்றிருப்பான். அப்ப அதனால அவன் எப்படி எங்களை பந்தை புடுங்குவான்னு சுற்றி இருக்கிறவங்க அதை கவனிச்சு கொண்டே இருங்க. எதிரணி வருதுன்னு சொல்லி இங்க கவனிச்சு கொண்டே இருங்கன்னு சொல்ற. அப்ப அவன் தடுக்காதபடி அவன் வாரவனை நீங்க தடுங்க. இவர் கொண்டு போய் நேரா அந்த பந்தை அந்த கோலுக்கு போடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆமேன். புரிகிறதா? அல்லேலூயா. ஆமேன். அவர் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, முன்னானவைகளை மறந்து நான் பின்னானவைகளை நான் முன்னானவைகளை நோக்கி பார்க்கிறேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டவனே அதே நான் தொடர்ந்து பிடிக்க ஆசையா இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எப்பொழுதுமே அந்த பவுலுடைய நோக்கம் கிறிஸ்துவாக இருந்தது என்று நாங்க பார்க்கிறோம். அதை விட அவர் வேற எந்த விதத்திலே அவர் செய்யல. அதனால அவர் சொல்றார், எனக்கு உத்தமமா இருக்கிறதான தீமோத்தேயுக்கு அவர் எல்லா சபையில இருக்கிற எல்லா விவரங்களையும் அவர் எழுதுறார். ஆமே. நேரம் காணாது, பேசிக்கிட்டே நான் போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் எல்லாத்தையும் எழுதுகிறார். சவரன் வரும் பொழுது மிச்ச காரியங்களை அவர் பேசுவாரு. அதனால நான் சொல்ற என்னுடைய சுருக்கமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர் சொல்ற தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு மனிதன் ஒன்றுக்கு அழைக்கப்படாமல் அதை செய்வானா இருந்தால் தானும் குழம்பி எல்லாத்தையுமே குழப்பி விடுவான். ஆமே. எல்லாமே குழம்பி போய்விடும். அதனால ஒன்றுக்கு தேவன் அழைத்திருந்தால் அதை செய்ய வேண்டும். மத்தியாவை மனுஷர்கள் தெரிந்து கொண்டார், பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். மனிதன் தெரிந்து கொள்றதுக்கு தேவன் தெரிந்து கொள்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சரியானதோடு எப்பொழுதுமே இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அவர் சொல்றார். நீங்க எங்க வேலை செய்யற இடத்துக்கு போனாலும் கூட நீங்க நகை போடையில நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க எங்களோட சேர்ந்து சிரிக்கிறீங்க இல்ல, ஏன் எங்களுடைய நகைச்சுவையில பங்கு பெறுறீங்க இல்ல, அவர் வித்தியாசமானவர், அவர் சபையானப்பா, அவர் அப்படி இருக்கா, இவர் இப்படி இருக்காரு, எங்களை எப்பொழுதுமே அப்படி போராட்டங்கள் வந்தது இல்லையா சிஸ்டர்? உங்களுக்கு வந்திருக்கத்தானே நிறைய போராட்டங்கள். ஏன்னு சொன்னா நாங்கள் நிச்சயமாகவே ஒன்றுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. ஒன்றுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியிலேயும் கூட எங்களோட போதகம் எப்படி, எங்களோட ஊழியம் எப்படி, எங்களோட ஊழியக்காரன் எப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றை சரியாக புரிந்திருக்கிற அப்படின்னா அதுக்காக நாங்கள் நிற்போம். எந்த ஒரு மனிதன் அது அப்படி இல்லை, அது இப்படி இல்லைன்னு சொல்லி சொல்ற வரையில நாங்கள் வார்த்தையை எடுத்து நாங்கள் அவர்கிட்ட பேசுறோம். ஆமே. அதுதான் அந்த ஆசாரியர், இது மொத்தம் சரி வராது, நீர் அதை செய்ய இயலாது, எந்த விதத்திலையும் ஒப்புரவாக முடியாது, நீர் வெளியில போக முடியும். அவங்க அது நிக்கிற அங்க ஃபைட் பண்ணி கொண்டு நிக்கிற நேரத்திலேயே குஷ்டரோகம் அவங்களுடைய நெற்றியில நியாய தீர்ப்பு வந்தது. வார்த்தைக்கு முரணா இருந்தா எந்த ஒரு நல்லவனா இருந்தாலும் தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் தீர்க்கதரிசி இதே செய்தியில சொல்றார், நீ 10 வருஷத்துக்கு முதல்ல நீ என்னத்தை செய்தாலும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய், 40 வருஷம் முன்பாக நீ எப்படி ஊழியம் செய்தான்றது இல்லை, இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றதுதான் அவர் கேட்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையோட கடந்து போய் இந்த மிச்ச காரியங்களுக்கு வாசிக்க மேல டைம் இல்லை, மிகுதியான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.